வாழ்க வளமுடன். சமுதாய நலத்திலே அக்கறையும் பொறுப்பும் உடைய சிந்தனைமிக்க அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, இன்று இங்கே நாம் கூடியிருப்பது நம்முடைய வாழ்க்கை பற்றி, சமுதாய நலனை பற்றி, உலக நலனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகவும், வருங்கால சந்ததிகள் இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைந்த ஒரு நல்ல ஒளிமிக்க வாழ்வை அனுபவிப்பதற்கு உரிய முறையிலே இந்த சமுதாயத்தை வழிப்படுத்தவும் வேண்டிய சிந்தனையும் அதற்குரிய திட்டங்களுக்கும் வழிகாண வேண்டும் என்பதுதான். விஞ்ஞானம் என்றும் மெஞ்ஞானம் என்றும் இந்த இரண்டுமே மனித குலத்துக்கு வாழ்க்கையிலே வழிகாட்டி வருகிறது. விஞ்ஞானம் என்பது இப்பொழுது அறிவியல் என்று கூறினாலும் அங்கே ஒரு சிறு பொருந்தாமை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அறிவை பற்றி அறிவதுதான் அறிவியல். இந்த வரையிலே விஞ்ஞானம் விண்ணை பற்றி, நுண்துகளான எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அத்தனைக்கும் மூலமான ஒரு ஆற்றலை பற்றி, அதன் கூட்டு சேர்க்கை பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி ஆராய்ந்து மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறது விஞ்ஞானம். அது விண்ணியல். இந்த விஞ்ஞான துறையில நீண்ட காலம் தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து உலகுக்கு ஒரு பெரிய சாதனை வழங்கிய பெரியார் ஐன்ஸ்டீன் எனப்படுவர். அவரை பற்றி தெரியாதவர்கள் இல்லை இந்த அறிவு உலகத்தில். அவர் என்ன சொன்னார் என்பதும் உங்களுக்கு தெரியும், ஆனால் நினைவுபடுத்துகிறேன். தத்துவம் இல்லாத விஞ்ஞானம் குருடனை போல உள்ளது, விஞ்ஞானம் இல்லாத தத்துவ ஞானம் நொண்டியை போன்றது என்று சொன்னார். இப்போ நொண்டியா இருந்தாலும் வாழ்க்கை பூரணம் அடையாது, குருடனா இருந்தாலும் பூரணம் அடைய முடியாது. அதனுடைய கருத்து என்னவென்றால், அவர் தத்துவ ஞானத்தை மிகவும் போற்றுகிறார். அதே போன்று விஞ்ஞானத்தை அதிகமாக அவருடைய தரமறிந்து தகுதி அறிந்து அதிலே அவருடைய வாழ்நாளை செலவிட்டார். ஆனால் இந்த இரண்டும் ஒன்றுபடவில்லை. ஆனால் போதிய நலம் மனித குலத்துக்கு வராது என்பது அவருடைய திட்டவட்டமான கணிப்பு. அந்த கணிப்பிலே இருந்து நாம் பார்த்தோமே ஆனால் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஒன்றுபட வேண்டும். அப்பொழுதுதான் அறிவியல் என்ற ஒரு வார்த்தைக்கு விஞ்ஞானமும் பொருத்த முடியாததாக இருக்கும், வேதாந்தமும் பொருத்த முடியாததாக இருக்கும். இந்த உணர்வை ஊட்டிச் சென்றவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. இப்பொழுது தற்காலத்திலே உலகம் புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி, அவரை பற்றி சிலருக்கு தெரியும், ஹாக்கின்ஸ், டாக்டர் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு பெரியார். அவருக்கு நடக்க கூட முடியாது, வீல் சேர்ல தான் இப்போ இருக்கார். சமீபத்தில் நான் அங்கே இருக்கிற போது லாஸ் ஏஞ்சலஸ் வரைக்கும் அவர் எப்படியோ அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த யூனிவர்சிட்டியில அவர் சில விளக்கங்கள் கொடுக்கிறார். நேரடியாக இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டர். அதை பிரஸ் பண்ணுவார், அது தானாகவே அந்த வார்த்தைக்கு என்னென்ன விளக்கம் உண்டோ கம்ப்யூட்டர்ல தெரியும், அதை போர்டில் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அவர் லேட்டஸ்ட், அதாவது இப்பொழுது கடைசியாக எழுதியிருக்கக்கூடிய நூல் ஒன்று பார்த்தேன்.
நூல்ல ஒரு வரி, நமது ஆராய்ச்சி அறக்கட்டளை நல்ல முறையிலே அங்க பரவி வருகிறது. அங்கே ஒருவர் இந்த ஜெராக்ஸ் காப்பி ஒரு பேஜ் எடுத்து எங்களுக்கு கொடுத்தார். அதுல என்ன சொல்றார் என்றால், நான் விஞ்ஞானத்தில மிகுந்த ஆர்வம் கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம். ஆனால் இந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் எல்லா விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு, இந்த உலக இயக்கங்களுக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் மூலமான ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்ற பெயரால நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுவரையில அது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக போய்கொண்டிருக்கிறோம் என்றாலும் இது கண்டுபிடிக்கப்பட்டுவிடும். இதை யாரேனும் கண்டுபிடித்தால் that will be very very simple. இப்படியே எழுதியிருக்கார். யூனிஃபைட் ஃபோர்ஸ் யாராயிலும் கண்டுபிடித்தார்களே ஆனால் அது மிக மிக எளிதாக இருக்கும். அதை விஞ்ஞானிகள் மட்டும் அல்லாது சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வார்த்தை அப்படி கண்டுபிடித்த பிறகு நாம் எல்லோரும், புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஆராய்வோம், அதை உலக மக்களுடைய அனுபவத்துக்கு கொண்டு வருவோம் என்று எழுதியிருக்கார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? விஞ்ஞானிகளே இதை கண்டுபிடிக்க முடியாது என்றது அங்க குறிப்பு கொடுக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்ற எல்லா போர்சஸுக்கும், எல்லா ஆற்றலுக்கும் மூலமான ஒரு ஆற்றலை கருவிகளை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆற்றலை அளப்பது என்றால் காலதூர பருமன் வேகம் என்ற 4 வகையான கணக்கீடு கொண்டு அளந்து செயல்படுவதுதான் விஞ்ஞானிகளுடைய ஒரு முயற்சி, பெருமை. எந்த ஒரு உண்மை காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4ஆல கணிக்க முடியாதோ அது விஞ்ஞானத்துக்கு அடங்காது. இது ஒரு பிரின்சிபல். ஆகையினால விஞ்ஞானிகள் அந்த விஞ்ஞானத்தை தாண்டி தத்துவ ஞானத்துக்கு போய்தான் அதை கண்டுபிடிக்கணும். இதை விட விஞ்ஞானிகள் தத்துவ ஞானத்தை உணர்ந்து கொள்வதற்காக பயணம் செய்வதோ, தத்துவ ஞானிகள் விஞ்ஞானத்தை உணர்ந்து கொண்டு அவர்களோடு இணைந்து கொள்வதோ என்பது அது சாதாரணமாக இயலாத காரியம். ஆனால் இந்த காலம் மனித வாழத் தொடங்கிய பிறகு நீங்கள் மனிதனுடைய கலாச்சாரத்தை நோக்கி ஆராய்ந்து பார்ப்போமானால், முதல்ல சாதாரண விலங்கினத்தை போல காடு, மலை, குகை இவைகளில் இருந்து இயற்கையான உணவை உண்டு வாழ்ந்தான். அதன் பிறகு கல்லை ஆயுதமாக கொண்ட காலம் கற்காலம் எனப்படுது. அதன் பிறகு நெருப்பு கண்டுபிடித்தார், பிறகு உலோகங்களை கண்டுபிடித்தார், பிறகு மின்சாரம் வந்தது. ஒவ்வொன்றும் கண்டுபிடித்த பிறகு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த பிறகுதான் அணுவை கண்டுபிடித்து அணு ஆற்றலை கண்டுபிடித்தார்கள். இப்ப அந்த அணு ஆற்றல்ல மிக முக்கியமான இடமாக உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ், எப்பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெளியே வந்ததோ இது விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைக்க வல்லது அதுவேதான். நான் அங்கே ஒரு பொருளை பார்க்கிறேன் என்றால் அந்த பொருளுடைய சாயை எனக்குள்ளாக பதிந்து விடுகிறது. அடுத்தபடியாக இன்னொன்றை பார்க்கிறேன், அதுவும் பதிந்து விடுகிறது. ஒரு நாளைக்கு 1000 பதிவுகள். அதுபோன்று என் வாழ்நாள் முழுவதும் எத்தனை விதமான பதிவுகளும் இருந்த போதிலும் அது தனித்தனியாக எடுத்து காட்டுவதும் வேண்டும் போது எடுத்துக்கொள்ளக்கூடியதுமாக உள்ள இயற்கையான கம்ப்யூட்டர் தான் மனித மனம். இந்த மனதனுடைய உண்மையை உணர வேணுமானால் தத்துவ ஞானத்துக்கு தான் போகணுமே தவிர விஞ்ஞானத்தின் மூலமாக உணர முடியாது. ஆனால் ஒரு சான்று,
அதாவது வேறு ஒரு பொருளை காட்டி ஓமை காட்டி அது போன்றுதான் என்று சொல்ல வேணுமானால் தத்துவ ஞானத்தில் இதுவரையில வந்த விளக்கங்கள் போதவில்லை. எதுவும் ஒப்புமை சரியாக கொடுக்க முடியவில்லை. ஆனால் மனித மனத்துக்கு, மனித அறிவுக்கு, மனிதன் எந்த அளவு உயர்ந்தவன் என்று எடுத்து காட்டுவதற்கு என்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் விஞ்ஞானம் பதில் சொல்லுகிறது. அந்த ஒன்றை பற்றி சரியாக ஆராய்ந்து கொள்ள மனிதன் தத்துவஞானி வந்தாலும் சரி, விஞ்ஞானி வந்தாலும் சரி, ரெண்டு பேரும் கைகுலுக்கிக் கொள்ளலாம். விஞ்ஞானியும் விஞ்ஞானியும் கைகுலுக்கிக் கொள்வதோடு மட்டும் அல்ல, நாம் இந்த இரண்டு பேருமே சேர்ந்து உலகை உய்விக்க இனி முயல்வோம் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஒற்றுமை, அந்த அறிவு இனி உலகுக்கு பயன்படும். அன்பர்களே, விஞ்ஞானம் இதுவரையிலே செய்திருக்க சேவையை யாராலும் மறுக்க முடியாது. என்னை நீங்கள் இப்பொழுது வெளிச்சத்திலே பார்க்கிறீர்கள் என்றால் விஞ்ஞானத்தினுடைய உதவியான இந்த பல்ப், எலக்ட்ரிக் லைட், இது போன்ற வாழ்க்கையிலே ஊடுருவி, பண்பாட்டிலே ஊடுருவி உலகம் முழுவதும் மக்கள் குலத்திலே இணைந்து நிற்பது விஞ்ஞானம். இதுவரையில விஞ்ஞானம் ஆற்றியுள்ள ஒரு பெருமையை, செயலை, தொண்டினை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. அதுக்கு இணையான ஒன்றை எடுத்து கூறவும் முடியாது. அத்தகைய விஞ்ஞானம் தத்துவ ஞானம் இல்லையானால் அது குருடு என்று விஞ்ஞானத்திலே சிறந்த ஆற்றலுடைய, பலவிதமான குழப்பங்களை தீர்த்து வைத்த ஒரு மகான் ஐன்ஸ்டீன் சொல்லி இருப்பதை பார்க்கும்போது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட வேண்டும் என்றால் வேறு வேறாக இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். இந்த துறையும் அந்த துறையும் இணைந்து செயல்பட முடியாத ஒரு கேப் இருக்கிறது. ஒரு ஒரு சங்கிலி இருக்கிறது என்றால் அதுல ஒரு 2-3 லிங்க் சங்கிலி அருந்து போச்சு, விழுந்து போச்சுன்னு வச்சுக்கங்க. அப்ப இந்த பக்கம் வேற, அந்த பக்கம் வேற இருக்கு. அந்த சங்கிலியை இணைத்து விட்டா ரெண்டும் ஒண்ணுதான். அதே போல நாம் இந்த காலத்தில் விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு பாலம் அமைக்கக்கூடிய அளவில் தேவையில நாம் இப்பொழுது இருக்கிறோம். விஞ்ஞானம் கடவுள் என்ற ஒரு முழுமுதற் பொருளை பற்றி, இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கே காரணமான ஒரு பொருளை பற்றி விஞ்ஞானம் உணர்ந்து விட்டது. ஆனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற, இடத்துக்கு ஏற்ற மொழியினால அதை விளக்கப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக உயிர் என்பது என்ன என்பதை முதல்ல விஞ்ஞானம் பஞ்சபூதங்களும் பரமம் என்ற முறையில இந்த தோற்றங்களாக உள்ள பிரபஞ்சத்தில் கெட்டிப்பொருள், நீர்ப்பொருள், வெப்பம், காற்று, ஆகாசம் என்ற 5 கண்டுபிடித்தார்கள். அதற்கு மூலமான பொருளாக இருப்பு நிலை, சிவநிலை, பூரணம், தெய்வம், மெய்ப்பொருள் என்ற கண்டுபிடிப்பில் முதல்ல தத்துவ ஞானம் வந்தது. அந்த அடிப்படையிலே பார்த்து தான் எல்லோரும் ஒரு இடத்திலே இருந்துதான் நாம் வந்திருக்கிறோம். அந்த இடத்தை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு வாழ வேண்டும் என்ற போது சமயம் என்பது தோன்றியது. சம பிளஸ் இஷம், சமயம், எல்லோரும் ஒரு நிலை என்ற உணர்வோடு ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவியும் வாழ வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே பரந்ததான். பிற்காலத்திலே வந்த ஞானிகள், அவர்கள் சித்தர்கள் என்று சொல்வார்கள், அதை அகநோக்கி ஆராய்ந்து மனதை பற்றி ஆராயத் தொடங்கினார்கள். அங்கே பொருளை பற்றி ஆராய்ந்தார்கள், பஞ்சபூதங்களை கண்டாங்க. இங்கே அறிவை பற்றி ஆராய்ந்தார்கள், மனம் எங்கே பிறக்கிறது தெத்தனை கண்டுபிடித்து விட்டார்கள். உயிர் என்ற ஒரு நுண்துகளிலே இருந்துதான் மனம் படர்க்க நிலை அடைகிறது என்று. அப்ப உயிரின் தன்மை உணர்ந்தார்கள்.
சத்தனும் தெய்வ மெய்ப்பொருளின் அசைவு நிலையானது சித்து என்று வைத்தார்கள். இயக்க நிலை. ஒரு இயக்க நிலை இருக்கிறது என்றால் அதற்கு இருப்பு நிலை வேணுமே. அந்த இருப்பு நிலையாக பூரணத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய பின்ன நிலையாக அசைவு நிலையாக உலகத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் கண்டது அறிவின் மூலமாகவே மனதுக்கு அடிப்படையாக அறிவை உணர்ந்தார்கள். அறிவின் இருப்பிடமாக உயிரை உணர்ந்தார்கள். உயிரின் தோற்றத்துக்கு இடமாக சிவம் என்ற பூரணத்தை உணர்ந்தார்கள். இது இரண்டாவது கட்டம். இப்பொழுது பல நாடுகளுக்கு நான் சுற்றி வந்த போது கண்ட காட்சி சொல்லுகிறேன். மனிதன் இப்பொழுது உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறான். எடுத்த முயற்சியெல்லாம் மனிதன் வெற்றி பெறுவதற்கு தோல்வி அடைந்து விட்டான். எந்த இடத்திலே அமைதி கிடைக்கும் என்று சிந்தனையாளர்கள் அறிவு அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. மனித வாழ்வை நோக்கினால் நமது அறிவு 4 கட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதல்ல உடலுக்கு தேவை பசி, வெப்பதற்கு ஏற்றத்தாழ்வு முதலியவைகளை திருத்திக் கொள்வதற்கு, அமைதிப்படுத்திக் கொள்வதற்கு பொருட்கள் தேவை. இந்த பொருட்கள் தேவையான உணர்வது, அதை பெறுவது, அனுபவிப்பது என்ற முறையிலே தான் மனித வாழ்வுக்கு முதல் இடமாக அறிவு செயல்பட தொடங்கியது. அந்த இடத்திலே போலி ஈட்டவும் அதை காக்கவும் விளைந்த ஒரு விஞ்ஞானம் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், அரசியல் என்றும் பொருளாதாரம் என்றும் 2 துறைகள் விரிந்தன. அதன் பிறகு மேலும் அறிவு உயர ஆரம்பித்தது. இயற்கையின் அழகுகளை ரசிக்க தொடங்கினான். ஒருவர் பார்த்த அழகை இன்னொருவருக்கு விளக்கும் போது எடுத்துக்கொண்ட முயற்சியில நடனம், சங்கீதம், பெயிண்டிங் இவைகளெல்லாம் எல்லா கலைகளுமே இந்த 2வது கட்டத்தில் விளைந்ததுதான். 3வது இயற்கை உண்மைகளை அறிய எடுத்த ஆர்வம். இது எப்படி தோன்றியது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது எப்படி தோன்றியது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதை நாம் எவ்வாறு வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். கை கால் முதலிய கருவிகளுக்கு ஒரு எல்லை இருக்குது ஆற்றல்ல. இந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்வது எப்படி, எந்திரங்கள் மூலமாக, கருவிகள் மூலமாக என்று எடுத்த முயற்சியிலேதான் இன்று வரையிலே வளர்ந்த விஞ்ஞானம் அத்தனை 3வது கட்டத்தில். இந்த 3 வகையிலேயும் நிறைவு கண்டு விட்டது மேலை நாடுகள். ஆனால் இத்தகைய பேரங்கம் முழுவதும் எத்தனையோ பொருட்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நெறி தவறாமல். வித் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. இந்த ஒரு அமைப்பும் அதனுடைய தன்மையும் இயக்க ஒழுங்கும் கொண்டு அணு முதல் கொண்டு அண்டையீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எந்த ஆற்றல் இதற்கெல்லாம் காரணம் என்ற ஒரு கேள்வி. இவ்வளவு அறிந்து கொண்டு தன்னை அறியாமலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு என்பது எது என்பது இந்த 2 கேள்வியில சிந்தனையாளர்களுடைய மனம் இப்பொழுது தேக்கமிட்டிருக்கிறது. அங்கேதான் இறைநிலை அறிய வேண்டும் என்ற ஆர்வமும் அறிவை அறிய வேண்டும் என்ற ஆர்வமும் 2ம் பிறந்தது. இதற்கு முடிவு கண்டவர்கள், தெளிவு பெற்றவர்கள் மெஞ்ஞானிகள். அப்படி அவர்கள் அடைந்த ஒரு விளக்கத்தை சொல்வாயிலாக அல்லது மொழி வாயிலாக எடுத்துக்காட்டும் போது யாருக்கு சொல்லுகிறார்களோ அவர்கள் எந்த அளவில் மனம் விரிந்து அறிவு விரிந்திருக்கிறதோ அது வரைக்கும் எடுத்துக்கொள்வார்களே தவிர உணர்ந்தவர்கள் எவ்வாறு சொல்லுகிறார்களோ அதே போல புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த தேக்கத்திலே இருந்து விடுபடுவதற்கு எத்தனையோ முயற்சிகள். இதுவரையில வந்த மதங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா மதங்களும் எழுந்தன.
எல்லா மதங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்று ஆராய்வோம். இறை வழிபாடு, அற உணரும். இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும், மனிதனை உணர்ந்து கொள்ள வேண்டும், மனித தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு இறைநிலை, இறை வழிபாடு. நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்குமே, நாம் ஒருவருக்கு ஒருவர் எவ்வாறு உதவி கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வது, துன்பமில்லாமல் அமைத்துக் கொள்வது என்ற முயற்சியிலே கண்டதுதான் அறநெறி. ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 சேர்ந்து அறமெனப்பட்டது. இறை உணர்வு அறிவை உயர்த்தி முழுமை பெறுவதற்காக, பிரபஞ்ச உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக. அறநெறி வாழும் மக்களோடு இனிமையாக வாழ்வதற்காக வேண்டும். இறை உணர்வும் வேண்டும், அறநெறியும் வேண்டும். இந்த 2 இல்லையானால் மனித வாழ்வு அமைதியாக, வெற்றிகரமாக, இனிமையாக அமையாது என்று கண்டவர்கள் அவ்வக்காலங்களிலே நிலவி வந்த ஒரு தேவைக்கு ஏற்ப சில பல சடங்கு முறைகள் மூலம் இந்த இறை வழிபாட்டையும் அற வழிபாட்டையும் போதித்தார்கள். இதை விட வேறு ஏதேனும் எந்த மதத்துக்காயிலும் அடிப்படை குறிப்பு உண்டா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. ஒன்று இறை வழிபாடு, இன்னொன்று அற வழிபாடு. அற வழிபாடு மக்கள் சேர்ந்து வாழ்வதற்கு. இதுவரையில எத்தனையோ சொற்கள் மூலமாக இறைவனை பற்றி எல்லா மதங்களும் கூறியாகிவிட்டது. எந்த மதத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டும் இறைவனை உள்ளவாறு மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு வழி பிறந்ததா என்றால் இல்லவே இல்லை. இன்னும் ஒரு இருட்டிலே தான் இறைவனை வைத்துவிட்டு நாம் ஏதோ வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை செய்து கொண்டு இருக்கிறோமே தவிர இறைநிலையை இன்னும் மனிதன் உணரவில்லை. அது மாத்திரம் அல்ல, இந்த உடலில உயிர் இருக்கிறதே, இந்த உயிரை ஆயுதம் இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டோமா? எத்தனை பேர் உணர்ந்து கொண்டார்கள் என்றால், எனக்கு தெரிந்த நல்ல மருத்துவத்திலே நிபுணர்கள், தற்கால விஞ்ஞான மருத்துவமாகிய அலோபதி முறையில உணர்ந்தவர்கள், அவர்களோடெல்லாம் நான் பேசும்போது நான் உயிரை பற்றிய ஒரு உரையாடுவது உண்டு. அவருடைய கருத்து என்னென்றால், இது தி கான்செப்ட் அபவுட் அவர் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் இமேஜினேஷன், இட் இஸ் ஹம்பக். உயிர் என்பது என்று ஒன்று இல்லவே இல்லை, கற்பனை செய்து கொண்டு மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க என்று சொல்றாங்க. தெய்வம் என்ற ஒரு நிலையை உணர முடியல என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. உயிர் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று மருத்துவ துறையிலேயே தேர்ந்தவர்கள் சாதிக்கிறார்கள் என்றால் அந்த அளவிலே தான் இன்று வரையிலே விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. அப்போ விஞ்ஞானத்தினாலே மெய்ப்பொருளும் விடுபட்டு போச்சு, உயிரும் மறக்கடிக்கப்பட்டது, ஒதுக்கி வைக்கப்பட்டது. சரி, நாம் ஏதோ பார்க்கிறோமே, அந்த பார்க்கிற ஒரு பொருள் எப்படி நிழலாக இங்கே விழுகிறது, எப்படி பிரதிபலிக்கிறது? மனம் என்பது என்ன? மனதினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது? எவ்வாறு இன்ப துன்ப உணர்வுகள் தோன்றுகின்றன என்பதாயிலும் உணரணுமே இல்லையே. மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்பம் துன்பம் 4 உணர்வுகள், துன்பம் இன்பம் அமைதி பேரின்பம், இந்த 4 உணர்வுகள் மனிதனுக்கு உண்டு. இந்த 4 உணர்வுகளை பற்றி என்றாயுமே இந்த உணர்வுகள் எவ்வாறு தோன்றுகின்றன? ஆனா நமக்கு ஆசை என்ன? இன்பமாகவே இருக்கணும், ஒன்றுதான், எப்பொழுதும் இன்பமாகவே இருக்கணும். ஆனா செய்யறதெல்லாம் துன்பத்துக்குரிய காரியத்தையே செய்துகிட்டே இருக்கிறது. இந்த முரண்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நாம் நாடுவது இன்பம், ஆனால் செயல்படுவதோ துன்பத்துக்கு. அப்போ உண்மையாகவே இன்பம் எது துன்பம் எது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் இந்த உடல் இயக்க நியதி உணர வேண்டும். அந்த உடல் இயக்க நியதி உணரும் போதுதான் அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக 6 வகை நிகழ்ச்சிகளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய
காந்தம் என்ற ஒரு ஆற்றல் பற்றி தெரிந்து கொள்ள முடியும். உடலிலே அத்தகைய காந்தத்தை தான் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். நீண்ட காலமாக ஜீவகாந்தம் என்பது ஏதோ ஒரு மறைபொருளாக இருந்தது. இப்பொழுது சிந்தனைக்கு வந்து விட்டது. காந்தத்தை வைத்துக்கொண்டே ட்ரீட்மெண்ட், உடல் நோய்களை போக்கக்கூடிய அளவுக்கு கூட இந்த ஆராய்ச்சி பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆக உடலிலே உள்ள காந்த சக்தியை உணராவிட்டால் உடல் இயக்கம், மன இயக்கம், இந்த இரண்டுக்கும் காரணம் தெரியவே தெரியாது. இந்த இரண்டையும் விட்டு விட்டா என்ன ஆச்சு? நான் இன்னது செய்தா இன்னவாறு பதிந்து அது பிரதிபலிக்கும் போது அதே போன்று நன்மையோ தீமையோ எனக்கு உண்டாகிறதே என்ற அளவுக்கு மனிதன் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால எந்த வேலை ஒன்றாலும் எந்த செயல் ஒன்றாலும் செய்யலாம் என்று மனிதன் தன்னை கயர் அருந்த காத்தாடி மாதிரி ஆக்கிக் கொள்றான். என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இன்னது செய்தால் இங்கே பதிந்து இன்னது விளையும் என்ற அளவுக்கு தெளிவாக தெரியுமேயானால் மனிதன் தவறு என்பது செய்யவே மாட்டான், துன்பத்துக்குரிய காரியத்தை செய்யவே மாட்டான். ஆகவே இறைநிலையாக உள்ள அந்த முழுமுதற்பொருள் யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்பதை உணர வேண்டும் மனிதன். உடலிலே முதன்மையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உயிரின் சுழற்சியிலே வெளியின் அலையாக உள்ளது. அந்த அலை சுத்த வெளி இருப்பு நிலையோடு சிவநிலையோடு கலக்கும் போது காந்தமாக மாறி உடலிலே எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றையும் உணர்ந்தது மெஞ்ஞானம். இந்த மூன்றையும் ஒதுக்கி வைத்திருப்பது விஞ்ஞானம். விஞ்ஞானத்தாலே, விஞ்ஞானிகளாலே இந்த மூன்று மறைபொருட்களையும் கண்டுபிடிக்கும் வரையில இந்த மறைபொருள்களுடைய இருப்பு இயக்கம் சாதாரண மக்களுக்கு, வாழும் மக்களுக்கெல்லாம் கல்வியிலே கிடைக்கும் வரையில மனிதன் பொறுப்புணர்ந்து வாழ முடியாது, அமைதியோடு வாழ முடியாது, செயல்களை நல்ல முறையில தேர்ந்து செய்யவும் முடியாது. எல்லோரும் இருட்டிலே தான் நடமாடிக்கொண்டிருக்க முடியும். எனவே இந்த காலம் வந்துவிட்டது. கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகு கூட அந்த கம்ப்யூட்டர் நிகழ்ச்சிக்கே காரணமான காந்த சக்தி எது என்பதை உணரவில்லை. ஆனால் எப்படி பதிகிறது, எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. எலக்ட்ரானிக் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் அந்த சயின்ஸ் விரிந்திருக்கிறது. அதற்கு அடிப்படையானது காந்த சக்தி என்பதை எல்லாரும் தான் தெரிந்திருக்கிறார்கள். எலக்ட்ரானிக் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் அந்த சயின்ஸ் விரிந்திருக்கிறது. அதற்கு அடிப்படையானது காந்த சக்தி என்பதை எல்லாரும் தான் தெரிந்திருக்கிறார்கள். அந்த காந்த சக்தி என்பது என்ன? காந்த சக்தியை பற்றி நமது பெரியார்கள், மூலாதையர்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். விளக்கே இருக்காங்க. அது இந்த பிரபஞ்சம் 6 நிகழ்ச்சிகளை உடையது. உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம் 6 நிகழ்ச்சிகளை உடையது. அதற்கு உரிய ஆற்றல் காந்தம். அந்த காந்தம் என்பதை காந்தன் என்ற பெயர் வச்சு காந்த புராணம்னு ஒண்ணு வெளி வந்திருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அதுல ஆறுமுகம் என்று கொடுத்திருக்காங்க. ஆறுமுகம் உற்பத்தியானது என்னன்றது ஒரு சைக்கினை, ஒரு குறிப்பு. சக்தியும் சிவமும் சேர்ந்து பெற்ற பிள்ளை ஆறுமுகன். இந்த இடத்துல பழைய புதையல் நமக்கு கிடைச்சு போச்சு. சக்தி என்றால் நிகழ்ச்சி, அலை, வேகம். சிவம் என்றால் நிலை, இருப்பு. நிலை இல்லாத அலை இருக்காது.
இருப்பு இல்லாத செயல் இருக்காது. அப்போ இருப்பு நிலை ஒன்று, இயக்க நிலை ஒன்று என்ற ஒரு உண்மையை உணர்ந்தவர்கள் எங்கு நிறைந்த இருப்பு நிலையை சிவம் என்றும் பூரணம் என்றும், அதன் ஆற்றல் துண்டுபட்டு இயங்கு நிலையை சக்தி என்றும் வர்ணித்தார்கள். அதேதான் நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து கூறப் போகிறேன். நமது வேதாந்தத்தில் தேர்ந்த பெரியார்கள் எல்லாம் அவர்களுடைய சீடருக்கு அந்த உண்மையை, மெய்ப்பொருள் உண்மையை உணர்த்துவதற்காக எடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்வார்களாம். நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை நான் சொல்லுகிறேன். எந்த ஒன்றை பற்றி நீ தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த உண்மையை, அந்த ஒரு பொருளை பற்றித்தான் சொல்ல போகிறேன் என்று. அந்த உண்மை ஒன்றுமில்லை, அந்த இருப்பு நிலையாக சிவமும் அதனுடைய இயக்க அலையாக உள்ள சக்தியும் அதை உணர்வு நிலையாக உள்ள அறிவு. இந்த தற்காலத்தில் மெட்டாபிசிக்ஸ் சொல்லுவாங்களே, பீயிங், பிகமிங், நோயிங். இதுதான் பீயிங் என்பது இருப்பு நிலை, சிவம் பூரணம். பிகமிங் என்று சொன்ன உடனே அது இயக்கத்துக்கு வந்த ஒரு காட்சி. அதை உணர்வது, அனுபவிப்பது தான் அறிவு, நோய். இந்த மூன்று தான் பிரபஞ்ச உண்மைகள், தத்துவ ஞானம் என்று குறிப்பிடுவார்கள். இப்போ இந்த பிரபஞ்சம் முழுமையும் 10 பிரிவுக்குள்ளாக அடக்கி நீங்களே உணரும்படியான ஒரு உண்மையை உணர்த்துவதுதான் என்னுடைய கடமை. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து விடுங்கள். இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இப்பொழுது உங்கள் மனதுக்கு கொண்டு வந்து விடுங்கள். பிரபஞ்சம் எத்தனையோ கோள்கள், நட்சத்திரங்கள், உலகங்கள், அவற்றிலே ஒன்றுதான் இந்த பூமியும். அவ்வளவும் எங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன? இந்த சுத்த வெளியிலே ஒவ்வொன்றும் உருண்டு அசைந்து இயங்கிக் கொண்டே நெறியாக, சிறிது கூட குழப்பமின்றி அதனம் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த தோற்றங்கள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால், பிரித்து 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 எந்த கோள் எதை எடுத்து ஆராய்ந்தாலும் கடைசியாக நாம் காண்பது விண் என்ற நுண்துகள் தான். அதுதான் ஆகாசம் என்று சொல்லுகிறோம், விண் என்று சொல்லுகிறோம். விஞ்ஞானிகள் எனர்ஜி பார்ட்டிகள் என்றும் ஈதர் என்றும் சொல்லுகின்றார்கள். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுமையும் அந்த ஆகாசம் என்ற நுண்துகளின் சேர்க்கை தான். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். இதுதான் சூத்திரம். எந்த தோற்றத்தை எடுத்தாலும் இந்த விண்ணினுடைய கூட்டு இயக்கம் இதான். அப்போ அந்த விண்ணை தவிர என்ன இருக்கிறது என்று கணக்கு போடுவோம். இப்போ எல்லா தோற்றங்களும் விண்ணினுடைய கூட்டுன்னாய் போச்சு. அந்த விண் என்ற நுண்துகள், அதை தவிர என்ன இருக்கிறது? சுத்த வெளி. அதை விட வேற ஏதாயிலும் காண முடியுமா? அப்போ ஸ்பேஸ் அண்ட் ஆட்டம், இதுதான் உலகம் என்று பிரபஞ்சம் என்பது பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம், மேநாட்டு தத்துவ ஞானிகள் கூட கூற கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்பேஸ் அண்ட் ஆட்டம். ஆட்டம் என்ன? நுண்ணிய இயக்கத்துகள் என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து அணுவுக்கும் தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய அணுவுக்கும் வித்தியாசம் உண்டு. தத்துவ ஞானிகள் அணு என்று சொன்னா அதை இனிமே எந்த பகுதியினாலும் பிரிக்க முடியாதது, அது கடைசியான நுண்துகள். விஞ்ஞானிகள் அணு என்று சொன்னால் அத்தகைய துகள்கள் பல சேர்ந்து கூட்டாக இயங்கிக் கொண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தன்மையை பெற்ற ஒரு பஞ்ச் ஆக்ஷன், ஒரு ஃபேமிலி ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அதுதான் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய.
அப்போ நீங்க எப்படி ஒரு நாள் எடுத்துங்க, இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பார்ட்டிகள், எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய விண் என்பது ஒன்று, வெளி என்பது ஒன்று. அந்த வெளி என்பது விண்ணுக்கும் வெளிக்கும் என்ன தொடர்பு என்பதை அறிவதற்கு இங்கேதான் அசம்ஷன், அதாவது உண்மையை யூகித்து உணரும் அறிவின் தெளிவு. இந்த கருத்து என்பது மனம் கருதுகின்றதே, அத இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், அசம்ஷன் என்று மூன்றாக பிரித்துக் கொண்டிருக்க. கற்பனை, திட்டமிடுதல், உண்மை உணர்தல், இந்த மூன்று வார்த்தை தான் அது. இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், அசம்ஷன். இந்த அசம்ஷன் என்று சொல்ற போது எதை நீங்கள் அசியூம் பண்ணி கொள்றீங்களோ, உணர்ந்து கொள்றீங்களோ அந்த உண்மை என்று, அதை பொருத்தி மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பொருத்தி பார்க்கிற போது, வாழ்க்கையில அனுபவத்தில் பார்க்கிற போது எங்கும் முரண்படாது இருக்குமே, ஆனால் அந்த அசம்ஷன் இஸ் ட்ரூத். அது முரண்படுமையானால் அது உண்மை பொருள் அல்ல, உண்மையான கருத்தல்ல, நாம் மாற்றிக்கொள்ளணும், மேலும் ஆராயணும். அப்படி பார்க்கிற போது இந்த பரமாணு என்பது என்ன என்பதற்கு அதனுடைய தன்மை உணரணுமே. அதை எப்படி உணர்றது? இந்த பையன் நல்ல பையன் தான், சின்ன பையனா இருந்தாலும் ஆனா அவனுடைய குணநடக்கெல்லாம் நமக்கு தெரியாது சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஆமா, அவர் யார் மகன், இன்னார் மகன், ஓஹோ அப்படியானா சரி, இந்த பையன் நல்லா தான் இருப்பான், அவங்க அப்பா ரொம்ப சிறந்தவர், அவங்க தாத்தாவெல்லாம் எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல குடும்பம். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் எடுத்து பாருங்க, எல்லாமே உருண்டு கொண்டு இயங்கிக் கொண்டு மிதந்து கொண்டுதான் சுத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்குது இன்னொரு கோளை. இதுதான் பிரபஞ்சம். சுழல் இல்லாத ஒரு பொருள் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க உடனே கேட்கலாம், நான் இங்க நாற்காலியில் உட்கார்ந்துருக்கேன், நான் சுழலவே இல்லையே. இல்லை, நீங்கள் எந்த உலகத்து மேல நிக்கிறீங்களோ அந்த உலகம் 1000 மைல் வேகத்தை இப்ப சுழண்டுகிட்டே இருக்குது. அந்த சுழற்சியிலே உங்களுடைய வேகம் அடங்கி நிக்கிறதுனால அதோட ஒட்டி சுத்திக்கிட்டு இருக்கணும். அப்படி பார்த்தா எந்த பொருளும் சுழற்சி இல்லாத இல்லை என்ற போது, இந்த சுழற்சி சூரியனுக்கு எப்படி வந்தது அல்லது உலகத்துக்கு எப்படி வந்தது என்று பார்க்கிற போது அப்பொழுதுதான் நாம் ஆராயிறோம், எதனால் ஆக்கப்பட்டது இந்த பொருள், இந்த மாஸ், இந்த பருப்பொருள் விண்ணின் கூட்டு. அந்த விண்ணிலே சுழற்சி இல்லையானால் அதனால் ஆக்கப்பட்ட இந்த மாஸ், இந்த பொருளுக்கு சுழற்சி வராது. இதுதான் அசம்ஷன். ஆனால் அந்த விண்ணுடைய சுழலை பார்க்க முடியுமா, அளக்க முடியுமா என்றால் முடியாது. இங்க இருக்கக்கூடிய ஃபேனே நல்ல வேகமா ஓடுற போது விசிறி தெரியல, ஒரு ரவுண்டா ஒரு சக்கரம் தான் தெரியுது. இவ்வளவு பெருசே காட்சிக்கு மாதிரி மாறுதலான கருத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, இந்த விண்ணை பற்றி நமது பெரியவர்கள் கணக்கிட்டு கருத்துக்கு எட்டுமாறு சொன்னாங்க. நான் எல்லார் கருத்துக்கும் எட்டாது. காரணம், நம்ம பெரிய பெரிய பொருளையே பார்த்து பார்த்து பழகி இருக்குமே தவிர நுண்பொருளை ஆராய்ந்தோ நினைந்தோ பார்க்க முடியாது. ஆனால் விஞ்ஞானிகள்ல பலர் அந்த நுண்பொருளுக்கு போயிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா, நமது முன்னோர்கள் சொன்னதே, ஒரு பசுவனுடைய ரோமத்தை எடுத்துக்கொண்டு கனம் எவ்வளவு இருக்கா அதே நீளம் வச்சு வெட்டிங்க. அப்போ ஒரு துண்டு வருது இல்ல, அந்த துண்டை 1,00,000 கூறு போடுங்க முதல்ல. அதிலே ஒரு துண்டு எடுத்துக்கொண்டு மீண்டும் 1,00,000 கூறு ஆக்கினீங்கன்னா என்ன வருமோ வால்யூம், பருமன், அதுதான் உயிரினுடைய அளவு, அதாவது விண்ணினுடைய அளவு என்று சொல்றாங்க. இந்த முதல்ல 1,00,000 கூறு போட்டாலே அது எவ்வளவு இருக்கும் என்று அனுமானிக்கிறதுக்குள்ள நாம போட்டோம். ஆனால் அதையும் அனுமானிக்க முடியும் அப்படி பழகிற போது. ஏன், அதை விட நுண்ணியதாக இருக்கக்கூடிய ஒன்றை
நினைந்து 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 அதோடு இருந்து நிலைத்த அறிவுக்கு இன்ஃபினிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்றது. அந்த இன்ஃபினிட் ஸ்டேட்ல இருந்து ஃபைனைட் முதல்ல இயக்கமாக வந்த அணுவையும் அனுமானிக்க முடியும். அதுக்கு பயிற்சி செய்தால் அதையும் நோக்கி பார்க்க முடியும். எனவே இப்பொழுது நாம் அனுமானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த சுழற்சி விண்ணுடைய சுழற்சி இருக்குமேயானால் அது எங்கே இருந்து தோன்றி இருக்க முடியும்? அதை விட இந்த பிரபஞ்சத்தில் வேற என்ன இருக்கிறது? இது அலைதானே, சுழற்சி என்றாலே அலைதான். அப்போ அதுக்கு ஒரு நிலை ஒண்ணு வேண்டுமே. எந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் இட் இஸ் ஆல்வேஸ் இந்த பிளக்சுவேஷன். அந்த இயக்கம் ஏற்றத்தாழ்வுல தான் இருக்கு. எந்த பேர் என்ன? ஸ்டாட்டிக். இயக்கமாக இருக்கிற வரைக்கும் ஆங்கிலத்தில் டைனமிக்னு சொல்றோம், அதை சக்தின்னு சொல்றோம், விண் என்று சொல்றோம். அந்த இயக்கமெல்லாம் நிறுத்தி விட்டா அதுக்கு பேர் என்ன? ஸ்டாட்டிக், இருப்பு நிலை என்று தமிழ்ல சொல்லலாம். அப்போ இருப்பு நிலையில் இருந்துதான் இந்த இயக்கம் தோன்றி இருக்க முடியும். விண் என்பது இருப்பு நிலையினுடைய பின்னம், ஒரு துண்டுபட்ட இயக்கம் தான் இது என்றதை எடுத்துக்கொண்டோமானால் அந்த இருப்பு நிலை எது? இன்று சுத்தவெளி என்று சொல்றோம் பாருங்க, வெட்டவெளி என்று சொல்றோம் பாருங்க, அதுவேதான் இருப்பு நிலை. எல்லா வேதங்கள்லையும் என்ன சொல்லப்படுகிறது? இறைவனுடைய திருவுருவம் எங்கும் ஊடுருவி இருக்கக்கூடியது, நீக்கமர நிறைந்தது, எல்லையற்றது, ஆதியானது, அனாதியானது. ஆதின்னு சொல்லி அனாதின்னு சொல்லிட்டாங்க. ஆதி என்றால் மற்றதுக்கெல்லாம் மூலமானது, அனாதி என்றால் அதற்கு ஒரு மூலம் இல்லாதது என்றதுதான் அனாதி. ஐடென்டிபிகேஷன் இப்பதான் நாம் ஒத்து பார்த்து எதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் என்று தெரிந்து கொள்றோம். அப்படி தெரிந்து கொள்ற போது அதை பூரணம் என்று சொன்னார்கள். பூரணம்னா அதுக்கு, அதாவது ஒரு தங்கம் கட்டியா வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா மொத்தமா பார்த்தா தங்கம் என்ற பேர் தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன 2 குண்டுமணி எடுத்து ஒரு நகையா செய்யறோம், இன்னொன்னா செய்யறோம், 1000 செய்யறோம். இங்கே தங்கம் என்ற பெயர் போச்சு, அந்த உருவத்துக்கு தான் பேர். அதே போல அந்த பூரணத்தில் இருந்து வந்த பின்னம் சக்தி அலைன்னு சொல்லணும்னா நிலை பொருளாக உள்ளது, ஒரு உருவமற்றதாக இருக்கிறது. அப்ப அதுவே வந்து அசைந்தால் சுழன்றால் எப்படி இருக்க முடியும்? அலைகளாக இருக்க முடியும். ஆகவே நிலையும் அலையும் இந்த 2 புரிந்து கொண்டா நமக்கு போதும். நிலையாக உள்ளது எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளாக உள்ள ஒரு ஆற்றல், அதிலே இருந்து ஒரு சிறு எல்லையிலே இயங்கிக் கொண்டிருப்பது அலை. கடலும் அலையும் போன்று. கடலை நிலையாக எடுத்துக்கொண்டா அலைகளை அலையாக எடுத்துக்கொள்ளும். இப்ப மீண்டும் அதே இடத்துக்கு வாங்க. எங்கு நிறைந்த இருப்பு நிலையே நான் காண முடியவில்லையே, கண்ணுக்கே தெரியலையே என்ன சொன்னா, கண்ணுல இதுவரைக்கும் நீங்க பார்த்த பொருள் எல்லாம் இயக்கத்திலே உள்ள அணுக்கூட்டங்களை தான் பார்த்தோம். அந்த அணுக்கூட்டம் ஒளி, ஒலி, சுவை, மனம் இவைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தடுப்பு சக்தியாக பார்த்தோம். அதனால அதை ஒரு பொருள்னு மச்சம். அதற்கு மூலமான இந்த பொருளுக்கு ஏன் பார்க்க முடியல என்றால், எந்த பொருள் இங்கே அறிவாக இருக்கிறதோ, மனமாக இருக்கிறதோ, அதுவே அடித்தளத்தில் இறைவனாக இருப்பதனால, முழுமுதற் பொருளாக இருப்பதனால, அதே பொருள் அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் மனமாகவும் அறிவாக இருந்தது. அதே ஒரு பொருள் தன்னுடைய பூர்வ நிலையை நின்று நிலைத்து அதோடு ஒன்றுபடும் போது there is no friction between knowledge and static. அந்த ஃபிரிக்ஷன் என்பது ஒரு உரைச்சல். உணர்வு என்பது வேணுமானால் உரைச்சல் என்பது வேணும், ஃபிரிக்ஷன் வேண்டும். அப்பதான் உணர முடியும். 2 பொருள்.
இங்கே எந்த பொருள் இறையாக இருக்கிறதோ அதே பொருள் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே பொருள் தன்னோடு இதுவும் அருவம் அதுவும் அருவம், ரெண்டு அருவமும் ஒன்று சேர்ந்தா என்ன இருக்குது, என்ன உணர முடியும்? அதனால மனம் அந்த மெய்ப்பொருளை இருப்பு நிலைய நாடும் போது அது ஒன்றுமில்லே, அதாவது சமமாக போறது, ஈக்குவலா. அந்த நிலையை அறிவு பெறும்போது அறிவுக்கு என்ன வச்சாங்க பேரு? சமாதி நிலைன்னு வச்சாங்க. சம பிளஸ் ஆதி, ஆதிக்கு சமமாக அறிவு நிற்கும் நிலை சமாதி. இப்போ நீங்க ஆம்னி போட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னிஷியன்ஸ் என்ன இந்த வார்த்தைகளால மெய்ப்பொருளுக்கு குறிப்பு இருக்கிறது. ஆம்னி போட்டன்ஸ்னா எல்லாம் உள்ளது, அதைத்தான் நம்ம பூரணம்னு சொல்றோம் தமிழ்ல. ஏனென்றால் இன்று விழுந்துள்ள உலகம், அதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா நிலையாக உள்ள இருப்பாக உள்ள ஒன்றிலே இருந்து கிடைத்ததுதான். எனவே அதுதான் பூரணம். அது சரியா போச்சு. எல்லாம் வல்லது என்றது எப்படி சொல்ல முடியும்? அதுதான் ஒண்ணுமே இல்லையே என்று வாதாடுவார்கள். சரி, வல்லமை உள்ள பொருள் பிரபஞ்சத்திலே ஒன்று கொடு. இந்த உலகம் எவ்வளோ வெயிட் உள்ளது, சரி, அதை விட கூட இன்னும் வெயிட் ஜாஸ்தியா உள்ளது சூரியன் இல்லையா? அதை விட பல 1000 மடங்கு பெரிய பெரிய சூரியன்கள் எல்லாம் ஆகாயத்தில் நட்சத்திரம் என்ற பெயரோட இல்லையா என்று கேட்கலாம். அவைகளெல்லாம் எங்கே இருக்கின்றன? எல்லாமே இந்த சுத்த வெளியிலே மிதந்து உருண்டு இயங்கி ஓடி ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்ன இந்த பொருளெல்லாம் விட அதிக ஆற்றல் உடையதும் அதிக வல்லமையுடையதும் அந்த சுத்தவெளி என்பதை இதனால அனுமதி, அதாவது அசியூம் பண்றது, உண்மை உணர்வு பெறுவது. தெரியுதா இல்லையா? இப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேல வைக்கிறோம்னு சொன்னா அதை தாங்கும் பொருள் இந்த பொருளை விட வல்லமையாக இருக்க வேணும் அல்லவா? இவ்வளவு பெரும் வல்லமை உள்ள எல்லா பொருளையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்தவெளிக்கு ஏன் ஆல்மைட்டி என்று சொல்ல முடியாது? இந்த இடத்தில முழுமுதற் பொருளாக உள்ளது சுத்தவெளி. கண்ணுக்கு தெரியாதனாலேயோ அல்லது உணர்வுக்கு பஞ்சேந்திரியங்களுக்கு எட்டாதனாலேயோ அது இல்லை என்று சொல்லுகிறோம். அதனுடைய தன்மையை பிரித்து உணர முடியவில்லை. ஆனாலும் அதற்கு 2 தன்மைகள் உண்டு. ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், வேகம் விவேகம். வேகம் என்பது அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல். அந்த அடங்கிய ஆற்றல் வெளிப்படும் போது விவேகம் என்பது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை, இயக்கத்தை, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், அந்த இயக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. அப்படி எடுத்துட்டோம்னா இப்ப ஐயா கொஞ்சம் மனதை செலுத்துங்க. இந்த சுத்த வெளி இருக்கிறது, அதில இருந்து சிறு துகளாக அலையாக விண் என்ற ஒரு ஆற்றல் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது, சுழல் அலை. இந்த சுழல் அலையிலிருந்து இன்னொரு அலை பிறக்கிறது, விரிவு அலை. அந்த விரிவு அலை எங்க போகும்? இப்போ சுற்றி இருக்கக்கூடிய வெளியிலே கலக்கிறது. இருப்பு நிலையாக உள்ள சுத்த வெளி, ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்று நீங்க மனதில் இப்ப வைத்துக் கொள்ளுங்க. இயக்க நிலையாக உள்ள அணுக டைனமிக் ஸ்டேட், இயக்க நிலை என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த இயக்கத்திலே இருந்து இன்னொரு இயக்கம், விரிவு அலை. இந்த விரிவு அலை இருப்பு நிலையோட கலக்கிற போது அந்த இருப்பும் இந்த இயக்க அலை 2 சேர்ந்த அதன் பேர் தான் வான்காந்தம். காந்தம் வான் முழுவதும் அது நிறைந்து இருப்பதனால, நீக்கமர நிறைந்து இருப்பதனால அதை வான்காந்தம் என்று சொல்லுகிறோம். இந்த 4 பொருளை பற்றி முதல்ல வச்சுக் கொள்ளுங்க. நீக்கமர நிறைந்த இருப்பு நிலை ஒன்று சுத்த வெளி என்பது பிரம்மம், ஆதி அனாதி மெய்ப்பொருள். அதில் இருந்து தோன்றி இயங்கக்கூடியது நுண்ணிய இயக்கத்துகள், விண், சக்தி, உயிர், பரமாணு, எனர்ஜி பார்ட்டிகள் என்றெல்லாம்.
அதில் இருந்து ஒரு அலை, விரிவு அலை, எது சுழன்றாலும் அதுல இருந்து ஒரு அலை வருமே இல்லையோ, அந்த விரிவு அலை இருப்பு நிலையோட கலக்கிற போது இதுதான் காந்தம். இந்த காந்தத்துக்கு முன்னோர்கள் வச்ச பேர் என்ன? பிரணவ சரீரம்னு வச்சாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தது. அர்த்தநாரின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல என்ன? சிவமும் சக்தியும் கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெனாமனா, ஒரு தத்துவம். அதுக்கு அர்த்தநாரி, அதாவது சக்தியும் சிவமும் சேர்ந்த நிலை. இந்த சக்தியும் சிவமும் சேர்ந்த காந்தம் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அணுக்களுக்கு இடையேயும் பொருட்களுக்கு இடையேயும் பொருளுக்கு உள்ளாக ஊடுருவியும் நிறைந்திருப்பது அந்த காந்தம் தான். இந்த காந்தம் செயல்படும் போதே 6 வகை நிகழ்ச்சிகளாக செயல்படுகிறது. முதல்ல இந்த 4 கோர் பிரின்சிபிள், அது முக்கியமான தத்துவம். சுத்த வெளி இருப்பு நிலை, இயக்க சுழலலை, விண், அதிலிருந்து விரிவு அலை. அந்த விரிவு அலையும் இருப்பு நிலையும் 2 சேர்ந்த போது காந்தம். இந்த 4 மனதில் வச்சுக்கணும். காந்தத்தினுடைய செயல்பாடு, அதாவது பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன், இதுவரையில நமக்கு தெரியல. அது கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு எற்ற போது அதுக்குதான் பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன், அதாவது உருவகப்படுத்தி காட்சி வடிவமாக வரக்கூடியது காந்தம்னா. அந்த காந்தத்துல 6 வகை நிகழ்ச்சிகள். அழுத்தம், அந்த அழுத்தம் என்பது இங்க படும்போது நம் உடல்ல உள்ள அழுத்தத்துக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடை நாம் உணர்றோம். அதே போல ஒலி, இந்த உடல் இயக்கத்தினால் நடைபெறக்கூடிய ஒலி ஒரு அளவில் இருக்கு. அதற்கு மேலாக ஒலி எந்த இடத்துல இருந்தாலும் இந்த 2 மோதும் போது ஒலியை உணரும். அதே போல சுவை, மனம், இவைகளெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு மனம் இருக்கிறதல்லவா? இந்த மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் நீங்கிடும். தெளிவாக ஒரு இருட்டில் போறோம், என்னென்ன சாமான் இருக்குதுன்னு தெரியல, ரொம்ப தடவிட்டு போறோம். ஒருத்தர் வழக்கு போடுறாரு, அதை பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்குது, தெளிந்து போகலாம். அதே போல இத நமது வள்ளுவ பெருமானார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகைவெறிவான்கட்டே உலகு என்று எடுத்து சொல்லியிருக்கார். இங்கே மனம் என்பதை பற்றி நன்றாக ஆராய்ந்து பாருங்க. இந்த உடலுக்கு வான்ல எப்படி அந்த உயிர் சக்தி, அதாவது விண் என்பது சுழன்று அந்த அலை நிரம்பி இருப்பு நிலையோடு வான்காந்தமாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த உடலுக்குள்ளாக விண் என்பது உயிர் எனப்படுகிறது. அதுதான் உயிர். அந்த உயிரினுடைய விரைவினாலே, சுழல் விரைவினால ஏற்படக்கூடிய அலை, விரிவு அலை, உடல் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு கலப்புறும் போது, இருப்பு நிலையோடு கலப்புறும் போது இங்கே காந்தமாக மாறுகிறது. இந்த காந்தத்துக்கு பேர் ஜீவகாந்தம். அது வான்காந்தம், இது ஜீவகாந்தம், 2 ஒண்ணுதான். இது ஒரு எல்லை கட்டி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது எல்லையற்ற ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜீவகாந்தத்தை சரியாக நீங்கள் பார்த்தீங்களா? எங்கிருந்து உதயமாகுது இந்த ஜீவகாந்தம்? விண் என்ற நுண்துகள்ல இருந்து வரக்கூடிய விரிவு அலை இருப்பு நிலையோட கலந்த போது ஜீவகாந்தமாச்சு. அப்ப அந்த விண்ணை பற்றி ஆராய்வோம். வேகமாக சுழன்று கொண்டே இருப்பதுதான் விண் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால், ஒரு சக்கரம் வேகமாக சுத்துமேனா, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பெரிஃபெரி, த சேம் ஸ்பீட் வில் நாட் பி இன் த மிடில். அந்த சுத்துவட்டத்தில் இருக்கக்கூடிய வேகம் எந்த அளவோ அதே வேகம் நடுமையத்தில் இருக்காது. அதாவது வர 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 குறைந்து கொண்டே போகும். there is a point in the middle where there is no motion at all. அப்படி ஒரு சக்கரம் சுழண்டு கொண்டே இருப்பது என்று வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மையத்தில் போக 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 குறைந்து கொண்டே வரும் என்று சொன்னால், there will be a point, there must be a point where there is no motion at all. நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ. அப்ப அந்த மாதிரி ஒரு இருப்பு நிலை என்பது எந்த இயக்கத்துக்கும் மையத்திலே அமைந்து விடுகிறது.
அப்ப அந்த சுழற்சி அலையாக உள்ள விண், சுழல் அலையாக உள்ள விண் சுழன்று கொண்டே இருக்குமே. ஆனால் எது சுழலுகிறது? இருப்பு நிலையாக உள்ளதேதான் ஒரு சிறு பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, சுழன்று கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியிலே சுழலாத ஒரு எல்லை, ஒரு பாயிண்ட் இருக்கிறது என்றால் அது எதுவாக இருக்க முடியும்? இருப்பு நிலை. அந்த இருப்பு நிலையானது அதிலிருந்து எழுந்த அலைகளை எல்லாம் அது மேலதானே மோதணும். அப்போ மோதும் பொருளை, அது மோதும் வேகத்தை உணர்ந்து கொள்வது யாராக இருக்க முடியும்? நிற்கிறவன் தான் உணர்ந்து கொள்வான். ஆக நிலை பொருளானது தான் அலை பொருளை உணர்ந்து கொள்ளுகிறது. ஆகவே நிலை பொருள் எல்லாம் வல்ல இறைநிலையாக இருந்து கொண்டோம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவாகவும் இருக்கிறது என்பதை பின்னாலே வந்த ஞானிகள் எல்லாம் உணர்ந்து விட்டார்கள். அதனால்தான் அறிவே பிரம்மம் என்ற வார்த்தை அங்கதான் வந்தது. அப்பொழுது இந்த உடலுக்குள்ளாக பார்ப்போம். இந்த உயிரை நீங்க ஒரு அனுமானமாக நுண்ணிய சுழற்சியில கோடிக்கணக்கான உயிர்த்துகள் நம்ம உடல் முழுவதும் சுழன்று கொண்டே இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் மையத்தில் என்ன இருக்கிறது? வெற்றிடம், ஸ்டாட்டிக் ஸ்டேட், இருப்பு நிலை இருக்கிறது. அந்த இருப்பு நிலை என்பதுதான் அறிவாக இந்த உடல் முழுவதும் விரிந்து இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் இருக்கிறது, காந்த களம், அதன் மூலமாக விரிந்து இந்த உடல்ல உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவு இருப்பு நிலையாக இருக்கிறது. தனியாக இல்லை. இப்போ அதே இருப்பு நிலை எல்லா இயக்கத்துக்கும் மூல காரணமாக எந்த பொருள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அதிலேயே மறை பொருளாக அடங்கி இருப்பதுதான், உட்பொருளாக இருப்பதுதான் இருப்பு நிலை. ஆகவே எந்த இயக்கத்திலையும் ஊடுருவி நிறைந்து இருப்பாக இருந்து பிரபஞ்சம் முழுவதும் இணைப்பாக இருக்கக்கூடிய பொருள் ஆகையினால அது பிரம்மம் என்ற ஒன்றாகவும் அறிவு என்ற ஒன்றாகவும் இருந்து கொண்டு இந்த உயிர் நிலத்தில இருந்து படர்க்க நிலை எய்தி உடல் முழுவதும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை உணர்தலாக பெறுகிறது. உணர்தலோ இந்த ஜீவகாந்த சக்தியானது வெளியில இருக்கக்கூடிய விளைவுகளுக்கு ஏற்ப ரெசனன்ஸ், அதனுடைய மோதுதல அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக உணர்வதோடு அந்த உணர்பவன் யார் என்று பார்த்தா மனமாகவும் இருக்கிறது. ஆக அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் என்ற 6 நிகழ்ச்சிகள் இந்த பிரபஞ்சத்தில், அதை தவிர வேற நிகழ்ச்சிகளே இல்லை. அழுத்தத்தினாலதான் ஒரு மாஸ், ஒரு தோற்றங்கள் உண்டாகிறதும் அது பிரிந்து போவது, அது அழுத்தத்தினுடைய செயல்தான். அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், இன்டிகிரேஷன், டிஸ்இன்டிகிரேஷன், கவர்ச்சி, எழுச்சி. ஆகவே அந்த முறையில நாம் பார்க்கிற போது கோர் பிரின்சிபிள் என்று சொல்லக்கூடியவே, முக்கிய தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியவை இருப்பு நிலை ஒன்று, இயக்க ஆற்றலாக உள்ள நுண்துகள் விண் என்பது 2, அதிலிருந்து வரக்கூடிய அலை, விரிவு அலை 3, அந்த அலையும் இருப்பு நிலையும் சேர்ந்த போது காந்தம் என்பது 4. இப்பொழுது சிறிது நேரம் இந்த கூட்டத்தை, இந்த தத்துவ விளக்க கூட்டத்தை ஒத்தி வைக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.